ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சின்னதா ஒரு லைன் சாங் போயிட்டு மெசேஜ் கடந்து போகலாம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் எழுதது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்த, நான் நொறுக்க பாட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரையும் தொடச்சு விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஆமா டாடி, சங்கீத தாவித்து சொல்லுவான், ஆண்டவர் உம்மை பாட உம்மை புகழ இந்த நாவு பத்தாது சுவாமி. ஆண்டவரே, சங்கீத தாவித்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க சமூகத்திலே எங்க தள்ளாதீங்க சுவாமி. அதே போல ஒரு நாள் நீங்க ஆண்டவரே உங்க சமூகத்திலே எங்க தள்ளாதுங்க ஆண்டவரே. அதுவே எங்கள் வாஞ்சி, அதுவே நோக்கம் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆராதிக்கு தானே எங்களோட வாஞ்சி ஆண்டவரே. அப்பா இயேசு நாம உயர்த்தும் போது ஆண்டவரே, அப்பா அது இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அவர் எதுலேயே கிடையாது ஆண்டவரே. உண்மை துதிப்பது எங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவர். அப்பா இது ஒரு கோடி செல்வம் வந்து எங்களுக்கு தேடி வந்தால் அதற்கு ஈடாகாது சுவாமி. அப்படியாப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாம், என் விஷயத்தை கடந்து போகலாம். மத்திய சுவிசேஷம் 6:1-4. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகைப்படுவதற்கு மாயக்காரன் ஆலயங்களின் வீதியிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தரையிலே ஊதி வியாத அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்து என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது இடது கை அறியாதற்கு கடவுது. அப்போது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிகரமாய் பலன் அளிப்பார். ஆமா ஆமா, கத்தா சொல்றாரு, நீங்க தர்மம் செய்யும் போது ஒரு தியானம் செய்ய, அதாவது தானம் சொல்றாங்க. நீங்க தர்மம் செய்யும் போது ஒரு ஏழைக்கு நீங்க, அதாவது ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்யும் போது மனுஷன் புகழ்படாதபடி, மனுஷன் பார்வைக்கு சேராதபடி, அதாவது மனுஷன் உங்களுக்கு புகழ்படாதபடிக்கு அவங்க தர்மம் செய்யும் போது உங்களால முடிஞ்சது அவனுக்கு என்னது ஒரு ஆகாரம் தரீங்களா, ஒரு துணியை கொடுக்குறீங்களா, இல்லையா அவனுக்கு பணம் தரீங்களா, இல்லை அவங்க தேவையை நீங்க சந்திக்கிறீங்களா, அப்போ நீங்க அதாவது மனுஷ பார்வைக்கு மனுஷன் உங்களுக்கு புகழ்படாபாரு, இவர் எப்படி செய்யறாரு பேர், ஏதாவது எல்லாரும் ஏழைக்கு உதவி செய்யறாரு, எப்படி பணம் கொடுறாரு, அவங்க நினைங்க இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ஏழைக்கு நம்ம கொடுக்குற மனுஷ பார்வைக்கு அவங்க செய்யும் போது அவங்க நினைங்க, ஓ நம்ம இதெல்லாம் ஏழைக்கு நம்ம இவ்வளோ கடன் கொடுத்துருக்குறோம், ஏழைக்கு நம்ம உதவி செஞ்சிடும், அதெல்லாம் கத்த நம்ம பாவத்தை மன்னிப்பாரு சொல்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம இதெல்லாம் செஞ்சா கத்த நம்மளை ஆசீர்வச்சிருவாரு, அதனால அது நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிடும் சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கத்த சொல்றாரு அதுல அவங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. மாயக்காரனும் ஆலைகள், அதாவது தெருவுலேருந்து ஆலைகள்லேருந்து வீட்டிலேருந்து மனுஷ புகழ் பெருமையாக அவன் காரியத்தை செய்கிறான். அதில் ஒன்றுமே அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் என்னதான் அவன் தர்மம் செஞ்சாலும் அதில் எதுவுமே பலன் இல்லை. அதாவது மனுஷ புகழ் பெருமை செய்யும் போது காரியம் அது ஒன்றை வாய்க்காத கத்த சொல்கிறார். ஆனால் நீங்கள் தர்மம் செய்யும் போது, அதாவது உன் வலது கை செய்கிறது உன் இடது கை தெரியாதபடி அது செய்யணுமா. அதாவது ஒரு ஏழைக்கு நீங்கள் ஏழைக்கு உதவி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்களா, ஒரு துணியை கொடுக்குறீங்களா, இல்லையா உங்களால் முடிஞ்ச ஒரு காசு கொடுத்து உதவி செய்கிறீங்களா, அவன் தேவைகளை நீங்கள் சந்திக்கிறீங்களா. அப்போ வந்து அவனுக்கு உதவி செய்யும் போது உங்கள் முழு இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து உங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஏவப்போம் போது, அப்போ நீங்கள் அவனுக்கு உதவி செய்யும் போது உங்கள் முழு இருதயத்தோடு அவங்க செய்யும் போது யார் அதாவது நம்ம இது செய்யும் போது மற்றவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க. இது செய்யும் போது நம்மளுக்கு இது வர பலன் வர்றது. நீங்கள் அது எதிர்பார்க்காம நீங்கள் முழு உள்ளத்தோடு நீங்கள் அவனுக்கு உதவி செய்யும்போது, அது மட்டும் இல்லை, நீங்கள் அதாவது இந்த இடதுகளை செய்து வலதுகளை தெரியாதபடி அவனுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் சொல்ல அந்த காலத்தில் இருக்கிற பார்க்கிற பிதா வெள்ளிக்கிழமை பலன் அளிப்பார். நீங்கள் முழு விதத்தோடு செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நீ எவ்வளோ செய்யுங்க அது 4 மணி கர்த்தர் திருப்பி கொடுப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, ஏழைக்கு ஏழைக்கு இறங்கி கடன் கொடுறோம், எனக்கு கடன் கொடுறோன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் ஏழைக்கு நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி கர்த்தர் சொல்றாரு. அதாவது நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷ புகழ் போடுற மாரி நீங்கள் செய்யாதீங்க. கர்த்தருக்கு என்று அதாவது நீங்கள் எது செஞ்சாலும் சரி, உங்களால் முடிஞ்ச உதவி எது செஞ்சாலும் உங்கள் முழு இருதயத்திலேருந்து உள்ளத்திலேருந்து நீங்கள், அதாவது இது மூலியமா நம்மளுக்கு எதனா கிடைக்கும்னு செய்யாதீங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு நீங்கள் செய்யும்போது நிச்சயமா சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் 4 மடங்கு ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமா ஒரு அன்பான தேவன். அவர் அதாவது நீங்கள் ஏழைக்கு கொடுக்கும்போது அவர் பார்க்குறாரு. அதாவது நீங்கள் ₹2 இருந்தால் கூட சரி, ஒரு ₹10 ₹2 முடிஞ்சு ஒரு ₹2 சொல்கிறேன், ஒரு ₹2 இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கே இல்லாத மாதிரி ₹1 நீங்கள் அவங்க ஏழைக்கு அவனுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்க்குறாருல. அன்றைக்கி விதவை பாருங்கள், அந்த ஆலயத்தில் எல்லாருமே காணிக்க போடுறாங்க. ஆனால் அந்த விதவையோ
அவகிட்ட எதுவுமே இல்லை, இருந்த காசை போட்டு போயினா கர்த்தர் சொல்றாரு, நல்லவரோட காணிக்கை அவ தான் அதிகமா கொடுத்தோம். ஏன்னா எல்லாமே இருக்கிறது எடுத்து போட்டாங்க. அவள் தான் வந்து அதை எடுத்து போட்டு போறா. அப்படியாப்பட்ட முழு இறுதி நீங்க செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க எது செஞ்சாலும் சரி, மனுஷ புகழ் பண்ணி செய்யாதீங்க. அதாவது மனுஷ பார்வைக்கு நீங்க செய்தால் அது வீணா தான் போகும். நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி, அதுல பலனே கிடையாது. கர்த்தருக்கு அதுல பிரியமும் கிடையாது. ஆனா மனப்பூர்வமா செய்யுங்க, இருதயத்திலே செய்யுங்க. நீங்க எது செஞ்சாலும் சரி, மனப்பூர்வமா செய்யும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இந்த ஜெபத்துக்கு தேவன் நன்றி செலுத்துறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.